சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சில குறிப்பிட்ட கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணணும். ஏன் அப்டின்னா, அந்த கோவில்கள்ல நடந்த நிகழ்வுகள் அதற்கேத்த மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரியான கோவில்கள், அந்த கோவில்களோட என்ன சிறப்பு இருக்கு? சிவராத்திரிக்கும் அந்த கோவில்களுக்கும் என்ன தொடர்பு? அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவும் துளியும் சேனல். நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில். தன்னுடைய பக்தன் மார்க்கண்டேயன பிடிக்க வந்த காலனை சிவன் காலால உதைத்த சம்பவம் நடந்தது சிவராத்திரி நாள்ல தான். கால சம்ஹாரரை சிவராத்திரி நாள்ல வணங்குறது அப்படிங்கிறது அகால மரண பயத்தை போக்கும். அடுத்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலை தேவிகாபுரம் கனகிரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் தான். இந்த கோவில்ல என்ன மாதிரியான சம்பவம் நடந்துச்சு சிவராத்திரிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சமயம் சிவராத்திரி நாள்ல வேடன் ஒருத்தன் இந்த பகுதியில நிலத்த தோண்டியிருக்கான். நிலத்த தோண்டும்போது லிங்கம் ஒண்ணு வெளிப்பட்டிருக்கு. கடப்பாரையால நிலத்த தோண்டும்போது லிங்கம் வெளிப்பட்டதுனால, அந்த லிங்கத்து மேல அந்த கடப்பாரை பட்ட உடனே லிங்கத்திலேருந்து ரத்தம் பீறிட்டு வழிஞ்சிருக்கு. இத பார்த்த உடனே அவன் ரொம்ப பயந்து போயி, அந்த ரத்தம் வழியும் இல்லையா, அந்த காயம்பட்ட இடத்துல மூவர வச்சு கட்டியிருக்கான். அன்னைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறதுனால, குளிர்ந்த நீரால அபிஷேகம் பண்ணா எங்க சிவபெருமானுக்கு காய்ச்சல் வந்துருமோ, அந்த காயத்தினால அப்படின்னு சொல்லி பயந்து வெந்நீரால அபிஷேகம் செஞ்சிருக்கான். இப்ப பார்த்தோம்னா, இந்த ஸ்தலத்துல இன்னைக்கு வரைக்கும் வெந்நீரால தான் அபிஷேகம் செய்றாங்க. இந்த சம்பவம் நடந்தது சிவராத்திரி நாள்ல தான். இங்க ஒரே ஒரு கருவறையில 2 லிங்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து எந்த கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, காளஹஸ்தியில இருக்கக்கூடிய காளத்தியப்பர் கோவில். இங்க கண்ணப்ப நாயனார் சிவராத்திரி நாள்ல தான் தன்னுடைய கண்ண சிவபெருமானுக்கு கொடுத்தார். சிவராத்திரி நாள்ல இங்க தேரோட்டம், ரிஷப வாகன சேவை நடக்குது. சிவராத்திரி தரிசனத்தை இத்தலத்துல மேற்கொண்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில இன்றியமையாத யாவும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்து எந்த கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமாம்புலியூர். சிதம்பரத்திலேருந்து 24 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடியது இந்த கோவில். சிவராத்திரி நாள்ல தான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருள சொன்ன இடம் தான் இந்த ஓமாம்புலியூர். இந்த ஊர பிரணவ வியாக்ரபுரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. எங்க சிவராத்திரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, மன நிம்மதி வழிவகுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்தது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவைக்காவூர். இந்த கோவில் எங்க இருக்குன்னா, தஞ்சை மாவட்டம் பாபநாசத்துல இருக்கு. இங்க என்ன மாதிரியான சம்பவம் சிவராத்திரி அன்னைக்கு நடந்தது அப்படின்னா, ஒரு வேடன் ஒருத்தன் வில்வ மரத்துல ஏறியிருக்கான். எதுக்காக அப்படின்னா, புலிக்கு பயந்து ஏறியிருக்கான். வில்வ இலைய பறிச்சு பறிச்சு கீழ போட்டிருக்கான். கீழ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அந்த இலைகள் எல்லாமே அந்த ஈஸ்வரன் மேல விழுந்திருக்கு. அந்த பூஜையை ஏத்துக்கிட்ட இறைவன் வேடனுக்கு காட்சியளித்து மோட்சம் அளித்தார். இந்த ஸ்தலத்துல வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, மோட்ச சித்தி கிடைக்கும். பிறவி பிணி தீர்க்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்.